டு ஆல். இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸை பற்றி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 டேக்கு 2 குயிசஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம். மேக்ஸ் ஸ்பீடுக்காண்டி மைண்ட் கேல்குலேஷன் குயிஸும், யூடியூப் கிளாஸஸ் ரிமெம்பர் பண்ணணுன்றதுக்காண்டி யூடியூப் கிளாஸஸ் ரிலேட்டடான குயிஸஸையும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. First, in which article of the Indian Constitution the provision in case of failure of the constitutional machinery of the state has been mentioned? அதாவது இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, ஒரு மாநிலம் கான்ஸ்டியூஷனை வந்துட்டு வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாக்கா ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது பிரசிடென்ட் ரூலை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சியை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்துட்டு 3 வகையான எமர்ஜென்சி வந்து இருக்குது. ஒன்று நேஷ்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று ஸ்டேட் எமர்ஜென்சி, இன்னொன்று வந்துட்டு ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சியை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 352. இது வரைக்கும் 3 வாட்டி நம்ம இந்தியாவில் நேஷ்னல் எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் எமர்ஜென்சியை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 356. 100க்கும் மேற்பட்டு இம்ப்ளிமெண்ட் செஞ்சுருக்காங்க இந்த ஸ்டேட் எமர்ஜென்சியை. ஃபினான்ஸ் எமர்ஜென்சியை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 360. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஃபினான்ஸ் எமர்ஜென்சி அப்படின்றது ஒன்று வந்ததே இல்லை. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 356 ஆப்ஷன் ஏன்றது தான் வந்துட்டு ரைட்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி எந்த மாநிலத்தில் வந்துட்டு செயல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னாக்கா பஞ்சாபில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 1951 1951 வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. செகண்ட் வந்துட்டு கேரளா 1959. இந்த ஆர்டிகல் நம்பர் 356 வந்துட்டு அம்பேத்கர் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கக்கா, டெட் லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டெட் லெட்டர்னால் ரொம்ப ரேர் கேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மீனிங்கில் தான் அவர் சொன்னது. ஸோ டெட் லெட்டர்னு எந்த ஆர்டிக்கலை சொல்லுவாங்க அப்படின்னாக்கா 356 தான் வந்துட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் என்ஷ்ரைன்டு இன் விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது எப்போ வந்துட்டு கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா 42வது சட்ட திருத்தம் 1976 ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் இந்திரா காந்தி அம்மையாருடைய பீரியடில் தான் வந்துட்டு இதை நம்ம இன்சர்ட் பண்ணோம். எந்த ஆர்டிக்கல் இன்சர்ட் பண்ணோம்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 51A. இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் நம்பர் 51Aங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஒரிஜினலாக நம்ம கான்ஸ்டியூஷனில் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்துச்சு. பட் கரண்ட் டேட்டுக்கு வந்துட்டு மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இன் விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் தி ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மென்ஷன்டு? அதாவது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பட்ஜெட்டை தான் அப்படி சொல்கிறாங்க. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் அப்படின்ற வேர்டு வந்துட்டு எங்கேயுமே இருக்காது. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற டேர்ம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்துட்டு 112 112 தான் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி சொல்கிறோம். ஆர்டிக்கல் நம்பர் 110 வந்துட்டு மணி பில், பண மசோதாவை பற்றிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, ஆர்டிக்கல் நம்பர் 112. நெக்ஸ்ட்டு, விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் டாக்ஸ் அபவுட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 14. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் நம்பர் 14. நெக்ஸ்ட்டு, விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் தி ரைட்ஸ் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்? கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் ரெமடிஸை தான் வந்துட்டு அம்பேத்கர் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை வந்துட்டு நமக்கு கிடைக்கல, இல்லை நம்மக்கிட்டேருந்து யாராச்சும் அந்த உரிமையை வந்து பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்க்கு உண்டான ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாகவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், இந்த உரிமை எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 32. ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் நம்பர் 32ன்றதான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு,
Under which article can a joint sitting of Lok Sabha and Rajya Sabha be called by the president? அதாவது ஜாயின்ட் சிட்டிங்கை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னாக்கா ஒரு அவையில் லோக்சபா அண்டு ராஜ்யசபா ரெண்டையுமே ஒரே நேரத்தில் கூட்டுருவாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஜாயின்ட் சிட்டிங் சொல்லுவாங்க. யார் அழைப்பிடுவாங்க அப்படின்னாக்கா பிரசிடென்ட் தான் வந்துட்டு அழைப்பிடுவாங்க. இப்படி ரெண்டு அவையும் ஒரே நேரத்தில் வந்துட்டு கூடியிருக்காங்கன்னா அதை ப்ரிசைடிங் பண்ணுற ஆஃபீஸர் யாருனாக்கா லோக்சபா ஸ்பீக்கர் தான் வந்துட்டு அங்கே ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 108. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 108 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, அண்டர் which article of the Indian Constitution the High Court empowered to issue writs? மொத்தம் நம்ம வந்துட்டு 5 வகையான ரிட்ஸ் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்குது. ஸோ ஹைகோர்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய ரிட்டு ரிலேட்டடான ஆர்டிக்கல் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 226. இதிலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு என்ன ஆர்டிக்கல் அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 32. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 226 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். Next, in which article of the Constitution is the mentioned of the official language of the Union mentioned? அஃபீஷியல் லாங்குவேஜை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஆர்டிக்கலில் அஃபீஷியல் லாங்குவேஜை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 343 தான் சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் உருவாக்கின காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் 15 வருஷத்துக்கு மட்டும் இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு முதல் 15 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 படி இன்னைக்கு வரைக்கும் நம்ம இங்கிலீஷை வந்துட்டு காமன் லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 343 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். Next question, which article of the Indian Constitution deals with the admission or establishment of new states? அதாவது நம்ம இந்திய நாட்டுக்குள்ள புதுசாக ஒரு ரீஜியனை வந்து உள்ளே சேர்த்துக்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 2. ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 2 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அதாவது ஆர்டிக்கல் நம்பர் 2 and 3க்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா வெளியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஒரு ஏரியா ஒரு ரீஜியனை நம்ம உள்ளே சேர்த்துக்கிறோம் புதுசாக அது அப்படின்னாக்கா அது வந்து ஆர்டிக்கல் நம்பர் 2. ஆர்டிக்கல் நம்பர் 3ல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம இந்தியன் கண்ட்ரிக்குள்ளேயே ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையே வந்துட்டு ஒரு பார்டர் இஷ்யூ நேம் சேஞ்சு இல்லை ஒரு மாநிலத்தை வந்துட்டு 2ஆக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் ஆர்டிக்கல் நம்பர் 3ல வரும். Next, which of the following articles deals with the பஞ்சாயத் ராஜ்? பஞ்சாயத் ராஜ் ரிலேட்டடான ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 243 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். இந்த பஞ்சாயத் ராஜில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சில கமிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பல்வந்த் ராய் கமிட்டி 1957 3 டயர் பஞ்சாயத்து சிஸ்டத்தை வந்துட்டு இன்ட்ரோ பண்ணது இவர் தான். ஸோ இவருடைய சிஸ்டத்தை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவரை தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அசோக் மேத்தா கமிட்டி 1977 இவர் வந்துட்டு 2 டயர் பஞ்சாயத்து சிஸ்டத்தை வந்துட்டு இன்ட்ரோ பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்.எம். சிங்வி கமிட்டி 1986 போடப்பட்டது. இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருனாக்கா பஞ்சாயத் ராஜுக்கு வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் தான் வந்துட்டு அதை இனிஷியேட் பண்ணுது. அதன்படி தான் 73வது சட்டத்திருத்தம் 1992 வந்துட்டு பஞ்சாயத் ராஜுக்கு வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸை வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னது அப்படின்னாக்கா ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் நம்பர் 243 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஏப்ரல் 24 வந்துட்டு நேஷ்னல் பஞ்சாயத் டே வந்துட்டு நம்ம கொண்டாடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு பஞ்சாயத் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நாகூர் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து. நெக்ஸ்ட், which article of the Constitution deals with the power of pardon by the president? அதாவது பிரசிடென்ட்டுடைய மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு மொத்தம் 5 வகையான மன்னிக்கிற அதிகாரம் இருக்குது. என்னென்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்டன் அதாவது மன்னிச்சு விடுறது. ரெண்டாவது வந்துட்டு கம்யூட்டேஷன் அதாவது
பனிஷ்மெண்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விடுறது, மாற்றி விடுறது. தேர்டு வந்துட்டு ரெமிஷன், குறைத்தல், பனிஷ்மெண்ட்டை குறைச்சி விடுறது. ரெஸ்பைட்னா தாமதப்படுத்துதல், ரெப்ரைவ்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 வகையான பார்டனிங் பவர் வந்துட்டு பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 72. ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் நம்பர் 72 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். Next, in which article of the Constitution the provision of constitutional amendments is mentioned? நம்ம வந்துட்டு நிறைய சட்ட திருத்தம்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வந்து எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே நம்ம சட்ட திருத்தம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 368 கீழே தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் நம்பர் 368 தான் கரெக்டு. இந்த அமெண்ட்மெண்ட்டை பற்றி எந்த பகுதியில் கேட்பாங்கனாக்கா 20வது பகுதியில் இருக்குது. பார்ட் 20ல் தான் அமெண்ட்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, under which article of the Constitution the power to constitute a backward classes commission has been given to the president? அதாவது பிரசிடெண்ட் வந்துட்டு நினச்சாங்க அப்படின்னாக்கா பொருளாதார ரீதியாக யார் வந்து பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி இவங்க எல்லாரும் வந்துட்டு பேக்வேர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அதிகாரம் வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 340. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 340 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பேக்வேர்ட் கிளாஸஸில் வந்துட்டு ஒரு 2 முக்கியமான கமிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு கலைக்கர் கமிட்டி 1953, அது ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் வந்துட்டு போடப்பட்டது. செகண்ட் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் வந்துட்டு மண்டல் கமிஷன் 1979 போடப்பட்டது. ஸோ மண்டல் கமிஷனுடைய ரெக்கமெண்ட் வந்துட்டு 27% ஓபிசிக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு, in which article of the Constitution the tenure of the governor is mentioned? அதாவது கவர்னருடைய டென்யூரை பற்றி, அது பதவி காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 156. ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 156 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the Constitution talks about the abolition of untouchability? தீண்டாமை ஒழிப்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 17 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. அன்டச்சபிலிட்டி ஆக்ட் வந்து எந்த வருஷம் அப்படின்னாக்கா 1955. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 17. நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு அப்சல்யூட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஆர்டிக்கலை வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Next, in which article of the Constitution is the provision related to writ mentioned? அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுன்னு சொல்லி 2 பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்துட்டு. ஸோ சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடான ரிட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 32. ஹைகோர்ட் பற்றி சொல்லக்கூடிய ரிட்டு வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 226 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கொஸ்டினில் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடான ரிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 32. ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 32 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the Constitution defines a money bill in the legislature? அதாவது மாநில சட்டமன்றத்தில் பண மசோதாவை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 199. ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 199 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்ட். Next question, which article of the Constitution deals with the power of the President to issue ordinance? பிரசிடென்ட்டினுடைய ஆர்டினன்ஸ் பவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டினன்ஸ் பவர் அப்படின்னாக்கா அவசர சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்துட்டு லைவில் இல்லை, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துட்டு ஒரு ஆக்டை வந்துட்டு நம்ம போட்டே ஆகணுன்ற சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னாக்கா இந்த ஆர்டினன்ஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த ஆக்டை போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா திரும்ப நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அவைகள் வந்து கூடின ஒரு முதல் 6 வார காலத்துக்குள்ள போடப்பட்ட சட்டத்துக்கு வந்துட்டு அவங்க ஒப்புதல் வாங்கணும். அப்படி ஒப்புதல் வாங்கலை அப்படின்னா போடப்பட்ட சட்டம் வந்து லைவ்ல இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 123 தான் பிரசிடென்ட்டினுடைய ஆர்டினன்ஸ் பவரை பற்றி
சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 213ல வந்துட்டு கவர்னருடைய ஆர்டினன்ஸ் பவரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 123 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the constitution provides for change in boundaries and names of the states? அதாவது மாநிலங்களுக்குள் இடையே எல்லை பிரச்சனைகள் மற்றும் பெயர் மாற்றங்களை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் ஆர்டிக்கல் 2 அண்ட் 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஆர்டிக்கல் 2 அப்படின்னாக்கா வெளியிலேருந்து ஒன்று புதுசாக நம்ம நாட்டோட இணைச்சிக்கிட்டோம்னா அது ஆர்டிக்கல் நம்பர் 2 யூஸ் பண்ணி இணைச்சிக்குவோம். ஆர்டிக்கல் நம்பர் 3 அப்படின்னா ஆல்ரெடி இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலங்களில் வந்துட்டு எதுவும் அல்ட்ரு பண்ணுறது, நேம் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 3யை வந்துட்டு யூஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த கொஷினில் வந்துட்டு வித்தின் அவர் ஸ்டேட்ஸ்குள்ளே தான் சொல்கிறாங்க. இரு மாநிலங்களுக்கு இடையே வந்துட்டு எல்லை பிரச்சனைகள், நேம் சேஞ்ச் இதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுனாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 3. ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 3 அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இன் விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மென்ஷன்டு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கணும் அப்படின்னு எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 52ல் தான் இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 52. ஆர்டிக்கல் நம்பர் 60ல் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பிரசிடென்டினுடைய பதவியேற்பை பற்றி சொல்லுவாங்க, ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 52. நெக்ஸ்ட்டு, which article of the constitution mentions the tenure of the president? பிரசிடென்டினுடைய பதவி காலத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 56. ப்ரீவியஸாக பார்த்தோம் கவர்னருடைய டென்யூரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு 156. பிரசிடென்டுடைய டென்யூருக்கு வந்துட்டு 56. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 56 தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, இன் விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர் தி ஷெட்யூல்டு கேஸ்டஸ் மென்ஷன்டு? ஷெட்யூல்டு கேஸ்ட்டை பற்றி எந்த ஆர்டிக்கல் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 341 அப்படின்றதா கரெக்டு. இப்போ பிரசிடென்ட் நினச்சாங்க அப்படின்னாக்கா ஒரு கமிட்டியோ இல்லை ஒரு கமிஷனோ வந்துட்டு ஃபார்ம் பண்ணி யார் யாரெலாம் வந்துட்டு ஷெட்யூல் கேஸ்ட்டில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 341 வந்துட்டு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கும் இருக்குது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் 340 நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கும் இதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் நம்பர் 342ல் ஷெட்யூல்டு ட்ரைபை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 341 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, under which article of the constitution can the president dissolve the Lok Sabha? அதாவது லோக்சபா கூட்டத்தொடரை கலைக்கிற உரிமை வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 85. ஆர்டிக்கல் நம்பர் 85ல் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதாவது சம்மோன் பண்ணுறது, அழைப்புடுறது, ப்ரோரோகேட் பண்ணுறது, ஒத்தி வைக்கிறது, டிசால்வ் பண்ணுறது, கலைக்கிறது, இந்த 3 உரிமையும் பிரசிடென்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் நம்பர் 85ல் தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 76ல் வந்துட்டு எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 85 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, according to which article of Constitution of India a money bill shall not be introduced in the Rajya Sabha? நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம். ஆர்டிக்கல் நம்பர் 110ல் என்ன சொல்லியிருப்பாங்க, பனோ மசோதாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. பனோ மசோதா லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே நம்மக்கிட்ட என்ன கொஷினில் கேட்குறாங்கன்னா ராஜ்யசபாவில் பனோ மசோதா இன்ட்ரோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆர்டிக்கல் நம்பர் 109 அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 109 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the constitution deals with the union and its territories? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 1ல் தான் நம்ம யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸை பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 1ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்தியாவை நம்ம பாரத் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எல்லா மாநிலங்களும் வந்துட்டு ஒன்றிணைச்சது தான் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 1 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் ஆர்டிகல்ஸை பற்றி பார்க்கலாம்.